வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு கோழி மிளகு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாய் வச்சு 200 கிராம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போடுங்க. 12 காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நான் 200 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அது போட்டுக்கோங்க, ஆனால் 200 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற வேலைக்கு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 5 பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2.5 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறோம். புதினா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வேணாம். 50 கிராம் தக்காளி போடுங்க. 200 கிராம் வெங்காயத்துக்கு 50 கிராம் தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் போட்டு இது எல்லாம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால இது பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தோன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. முதல்ல இந்த சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. சிக்கன் போட்டு நல்லா பிரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சிங்கன்னா 2 நிமிஷம் போதும். வேக வச்சிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுட்டு வரும். அந்த தண்ணியே போதும். அந்த தண்ணியிலையும் நம்ம ஊற்றின எண்ணெயிலையே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. மொத்தத்திலேயே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. அதுக்கு மேலேயும் நம்ம வேக விட்டோம்னா சிக்கன் ரொம்ப ரஃப் ஆகிட்டு சாப்பிட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மொத்தத்தில் சிக்கன் கிரேவி ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இதை நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நார்மலாக குழம்புக்கெல்லாம் போடுற மிளகாத்தூள் தான். 50 கிராம் அளவு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 3 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும் காரம். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், 50 கிராம் மிளகாத்தூள் போடுறோம். அப்புறமா மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மிளகாத்தூள் வாடையெல்லாம் போய் இந்த கிரேவி நல்லா இந்த அளவுக்கு வரணும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, அந்த தூளை போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா ஒரு லெமன் புழிஞ்சு அதை ஊற்றி ஒரு கிளறி விட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். லெமன் ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். சூப்பரான செட்டிநாட்டு கோழி மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.